இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னாலும் சரி, இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தேடிக்கிட்டு இருக்கும்போது இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, தயவுசெய்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ பாருங்கள். நீங்கள் பார்க்குறதுக்கான வீடியோ யூடியூப்பில் அவ்வளோ இருக்குது. உங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்றதுனால தான் முதல்ல இதை சொல்கிறேன். ஏன்னா இது என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கான வீடியோ கிடையாது. அதே மாதிரி மனதளவில் நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோ இல்லை இந்த வீடியோவில் சொல்லப்படுற செய்தி உங்களோட மனசாட்சியை கேள்வி கேட்க வைக்கலாம். அப்படி என்ன செய்தி, அப்படி என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, 4 டைம் எம்எல்ஏவாக இருந்த ஒருத்தரால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். ரெண்டாயிரத்தி 17 இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. 2017 அந்த பெண்ணுக்கு வயசு 17 கூட இல்லை, 16 வயதும் சில மாதங்களும் தான். இப்போது 2025 இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணால் வேற என்ன பண்ணிட முடியும்? போராட தானே முடியும். ஏன்னா இது ஜனநாயக நாடு இல்லை. குற்றவாளின்னு யாரை சார் சொல்லுவாங்க? குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒருத்தரை தானே குற்றவாளின்னு சொல்லுவாங்க. 2017 அந்த பெண் புகார் கொடுக்குறாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் 2018 சம்மந்தப்பட்ட குற்றவாளி கைது செய்யப்படுறார். 2019 இதே மாதம் அந்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. இப்போ 2025 3 நாள் முன்னாடி கொடுக்கப்பட்ட ஆயுள் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, பெயில் கொடுக்கப்படுது. ஏன்னா இது ஜனநாயக நாடு இல்லை. சரி, பாவம் அந்த எம்எல்ஏ. ஏன்னா 4 டைம் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அவரோட பேர் என்ன ஆகுறது, அவரோட இமேஜ் என்ன ஆகிறது? என்ன இந்த பெண் அப்படி என்ன இழந்துட்டாங்க? 17 வயசுல சீரழிக்கப்பட்டிருக்காங்க, 7 நாள் சீரழிக்கப்பட்டிருக்காங்க. என்ன அப்புறம் பாலியல் சட்டவிரோதமாக பாலியல் தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட 60,000க்கு இந்த பெண்ணை விற்பனை செய்கிறதுக்கு பேரம் பேசியிருக்காங்க. புகார் கொடுக்கறதுக்காக அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு போராடின அந்த பெண்ணோட பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பாவை கைது செஞ்சு சிறையிலே அடித்து முடிச்சாச்சு. அந்த கேஸ் தொடர்பாக முக்கியமான விட்னஸ் யூனுஸ் அப்படின்ற நபர் மர்மமான முறையில் மரணம் அடைகிறாரு. சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் சிபிஐக்கு தகவல் கொடுக்காமலேயே அவர் அடக்கம் செய்யப்படுறார். ஆட்டோப்சி எதுவும் பண்ணலை. அதுக்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்சிருது. சரி, எல்லாத்தையும் விட்டுருங்க. பாதிக்கப்பட்ட பெண் இது வரைக்கும் 11 டைம் அவரை விபத்து மூலமாக அந்த பெண்ணை கொலை செய்ய முயற்சி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் அஃபீஷியலாக ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மேல்முறையீடு மூலமாக இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த பெண்ணால் என்ன பண்ண முடியும்? மறுபடியும் போராட தான் முடியும். ஸோ இப்போ போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. ஏன்னா இது ஜனநாயக நாடு இல்லை. ஸோ இந்த கேஸ் பற்றி கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இதை பற்றி பேசணும். ஏன் தெரிஞ்சுக்கணும், ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டால் கட்டாயம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கேஸோட மொத்த டைம்லைனையும் சொல்கிறேன். 2017 ஜூன் 4 உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உன்னாவ் மாவட்டத்தில் ஒரு பெண், இப்போ பெண் 2017 அவங்க 18 வயசுக்கு கீழ் உள்ள ஒரு சிறுமி தான். அவங்க வேலை தொடர்பாக வேலைக்கு உதவி கேட்டு எம்எல்ஏவை மீட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அவங்க அங்கே கூட்டு போனது சசி அப்படின்ற ஒரு பெண் தான். ஓகேவா? அந்த பெண்ணை, அதாவது வேலை கேட்டு போகிறாங்க இல்லையா, அந்த பெண்ணை எம்எல்ஏ சீரழிக்கிறார். சரி, இப்படி ஒன்று நடந்துருச்சு, கண்டிப்பாக நான் உனக்கு வேலை வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சசி இருக்காங்கல்ல, அந்த பெண்ணை அவங்க கூட்டு போனாங்க இல்லையா எம்எல்ஏ, அந்த பெண் உறுதி கொடுக்குறாங்க. ஸோ இது வேற ஒன்று நடந்துருச்சு, கட்டாயம் உனக்கு வேலை கிடச்சிரும், கண்டிப்பாக வேலை கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. பட் ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னோட அப்பாவையும் 4 வயசு தம்பியையும் கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. மிரட்டினது யார் அப்படின்னா எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கார் அப்படின்றது தான் அவரோட பேர். அவர் மிரட்டுறார். ஸோ உடனே அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் 2017 ஜூன் 11 7 அதுக்கப்புறம் 11 இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை இந்த குல்தீப் சிங் இருக்கார் இல்லையா, எம்எல்ஏவோட தம்பி, எம்எல்ஏவோட கூட்டாளிகள், எம்எல்ஏவோட டிரைவர்லாம் சேர்ந்து நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க. மிரட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் கிட்னாப் பண்ணுற மாதிரி தூக்கிட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 7 நாளுக்கு அப்புறம் தான், 7 நாளாக அந்த பெண்ணை காணோம். உடனே அந்த பெண்ணோட தாயார் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 7 நாள் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுட்டு எம்எல்ஏ சிங்காருக்கு, அதாவது குல்தீப் சிங்குக்கு எதிராக நீ புகார் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. மிரட்டினது மட்டும் இல்லாமல் அந்த 7 நாள் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மயக்க மருந்து கொடுத்து இந்த பொண்ணோட என்ன சொல்கிறது, இந்த பொண்ணோட ஹெல்த்தை ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப பலவீனமற்றவளாக மாற்றிருக்காங்க. எதிர்த்து போராடக்கூடாது அப்படின்றதுனால அந்த பொண்ணை
திட்டம் போட்டு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுன்னு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த கேப்பில் தான் சட்டவிரோதமாக பாலியல் தொழில் செய்யக்கூடிய கும்பல்கிட்ட 60,000 ரூபாய்க்கு இந்த பெண்ணை விற்பனை செய்ய பிளான் போட்டிருக்காங்க. பட் இந்த பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட தாய் வந்து காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. காவல்துறை இது ரிலேட்டடாக தேடும்போது தான் சரி ஓகே தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விற்பனை சேல் பண்ணக்கூடிய பிளானை ட்ராப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2017 ஜூன் 20 அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் அப்புறம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட தந்தையும் மறுபடியும் உன்னாவ் மாவட்ட காவல் நிலையத்துக்கு போயிட்டு புகார் கொடுக்குறாங்க. ஸோ அந்த புகாரின் அடிப்படையில் வல்லுறவு மற்றும் அப்புறம் வந்து ஆள்கடத்தல் தொடர்பான சட்டத்துக்கு கீழே வழக்கு பதிவு செய்யப்படுது. பட் அந்த புகாரில் கம்ப்ளைண்ட்டில் எம்எல்ஏவோட பேரை மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2014 2 நாள் கழிச்சு 2017 ஜூன் 22 காவல்துறை வந்து இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு போக்சோ சட்டத்துக்கு கீழே கூடுதல் குற்றச்சாட்டுகளை பதிவு செஞ்சு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த வல்லுறவை உறுதி பண்ணுறதுக்கான டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து சீக்கிரம் எடுத்துட்டோம் அப்படின்னா உறுதியாயிடும், அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றது உறுதியாயிடும். ஸோ அதுக்காகவே அந்த டெஸ்ட் எடுக்காமல் தாமதப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சிறுமி அங்கேருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய அவங்களோட அத்தையோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நடந்ததை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எம்எல்ஏவே இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த விஷயம் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பாவுக்கு தெரிய வருது. அது மறுபடியும் அப்பா வந்து புகார் கொடுக்க முற்படுறாரு. எம்எல்ஏவோட பேர் இதில் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு போர்க்கொடி தூக்குறார். ஸோ மறுபடியும் பொண்ணை கூப்பிட்டு வந்து பொண்ணும் அந்த பொண்ணோட அப்பாவும் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்குறாங்க. எம்எல்ஏ பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனால் காவல்துறை எம்எல்ஏ பேரை குறிப்பிடவே இல்லை. கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க. அதுலேயும் எம்எல்ஏ பேர் இல்லை. பட் இப்படியே டார்ச்சரு, இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் பண்ண சொல்கிறதுக்குன்னு மிரட்டுறது இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2018 பிப்ரவரியில் பாதிக்கப்பட்ட பெண்ணும் அந்த பெண்ணோட தந்தையும் நீதிமன்றத்தை நாடுறாங்க. ஸோ இதை தொடர்ந்து 2018 ஏப்ரல் 3 பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பாவை இந்த எம்எல்ஏ செங்கரோட ஆட்களும் அவரோட தம்பி அந்த கும்பல் எம்எல்ஏவோட ஆட்கள் வந்து பயங்கரமாக தாக்குறாங்க. இதில் கடுமையாக காயம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா மீது எம்எல்ஏ தரப்புலேருந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க. அவர் அடிக்க வந்தார், அவர்கிட்ட ஆயுதம் இருக்குது அப்படின்லாம் புகார் கொடுக்குறாங்க. ஸோ ஏப்ரல் 5 அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா கைது செய்யப்படுறார். அதாவது ஆயுதங்கள் வச்சுருந்தாருன்றதன் அடிப்படையில் கைது செய்யப்படுறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா கைது செய்யப்படும் போதும் அவங்க அப்பா காயங்களோட தான் இருக்கார். அதாவது அந்த எம்எல்ஏ கேங் வந்து இவரை தாக்கியிருக்கு, அந்த காயங்களோட தான் இருக்கார். பட் அந்த கேங் கொடுத்தது என்னென்னா இவர் எங்களை அடித்தார், எங்களை அட்டாக் பண்ணார் அப்படின்னு புகார் கொடுக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செஞ்சு இவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணதுக்கப்புறம் சிறையிலேயே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பாவை வந்து அந்த எம்எல்ஏவோட கேங் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. அதுலேயே கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாத மாதிரி ஆகாது. கிட்டத்தட்ட 8 இந்த தகவல் அறிஞ்சு சிறையிலேயே அப்பா தாக்கப்படுறாரு அப்படின்ற தகவல் அறிந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து என்ன பண்ணுறாங்க, ஊபி முதல்வர் இருக்கார் இல்லையா, யோகி ஆதித்யநாத், அவரோட வீட்டுக்கு முன்னாடி தீ குளித்து உயிர் விட வந்து முயற்சி பண்ணுறாங்க. அப்போதான் அந்த கேஸ் பக்கமே மீடியாவோட கவனம் திரும்புது. இதுக்கிடையில் அந்த காவலில் இருக்கக்கூடிய என்னோட கணவர் வந்து கொல்லப்படலாம், ஆல்ரெடி அவர் சிறையில் வந்து தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணோட அம்மா, அதாவது சிறையில் இருக்கிறவரோட மனைவி வந்து நீதிபதிக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. நீதிபதிக்கு மட்டும் இல்லை, முதல்வருக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் அவங்க வந்து கடிதம் எழுதுகிறாங்க. ஸோ 2018 ஏப்ரல் 8 ஊபி முதல்வரோட வீட்டுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அம்மா வந்துட்டு இந்த மாதிரி சிறையிலேயே என்னோட கணவர் கொல்லப்படலாம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிஎம்க்கு கடிதம் எழுதுகிறாங்க. அடுத்த நாள் ஏப்ரல் 9 அவங்க சொன்ன மாதிரியே, அவங்க பயந்த மாதிரியே சிறையிலேயே அவரோட கணவர் பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா மர்மமான முறையில் மரணம் அடைகிறாரு. சிறையில் நடந்த கலவரத்தினாலையும் அவரோட ரத்தத்தில் இருந்த விஷத்தினாலையும் அவர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் ஆனால் ஆட்டோப்சி ரிப்போர்ட்டில் என்ன வருது அப்படின்னா 14 இடங்களில் காயம் இருக்கிறதா தெரிய வருது. ஸோ அதுவும் ஒரு மர்மமான மரணம் அப்படின்றதுனால இந்த கேஸோட தீவிரம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ தன்னோட தந்தையோட மரணத்துக்கு காரணமும் இந்த எம்எல்ஏவோட ஆட்களால் தான் நடந்திருக்கு, அவங்க தான் காரணம் அப்படின்னு
பாதிக்கப்பட்ட பெண் வந்து குற்றம் சாட்டுறாங்க. 2018 ஏப்ரல் 10 மாநில காவல்துறை தலைவர் உத்தரவின் பேர்ல அந்த எம்எல்ஏவோட சகோதரர் வந்து கைது செய்யப்படுறார். அதுக்காக சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்படுது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் அமைக்கிறாங்க. மாக்கி காவல் நிலைய அலுவலரும் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் போய் புகார் கொடுக்கும்போது சரியான நடவடிக்கை எடுக்காம தாமதப்படுத்தினார் இல்லையா, அந்த காவல் நிலைய அலுவலரும் வந்து இடைநீக்கம் செய்யப்படுறார். அதுக்கப்புறம் ஏப்ரல் 11 அரசுக்கு சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கை கொடுக்குது. அதில் அந்த எம்எல்ஏவோட ஆட்களால் தாக்கப்படும் போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ, அதில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா பேசுகிறார். அந்த வீடியோவையும் சப்மிட் பண்ணுறாங்க. ஆனால் அப்போவும் எம்எல்ஏ வெளியில தான் இருக்கார். நான் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கிடையில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எங்களுக்கு வந்து த்ரெட்டன் இருக்குது, ஸோ எனக்கும் எங்களோட குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதிக்கு இப்போ கடிதம் எழுதுறாங்க. ஸோ அவங்க கடிதம் எழுதுனாங்க இல்லையா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதம் வந்து சம்மந்தப்பட்ட நீதிபதிக்கு போய் சேரலை. இந்த சுச்சுவேஷனில் தான் ஜூலை 28, 2019 அப்போது உத்தரப்பிரதேசத்தோட உன்னா நகர்லேருந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும், அதாவது அந்த பெண்ணுக்கு அப்போது 18 வயசுக்கு கீழே தான், 17 வயசுன்னு வச்சுக்கோங்க, அந்த 17 வயசு சிறுமியும் தன்னோட சித்தி 2 பேரும் ப்ளஸ் அட்வொகேட் 3 பேரும் காரில் போயிட்டு இருக்காங்க. எங்கே போயிட்டு இருக்காங்க அப்படின்னா ரெபராலி சிறைக்கு வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போது சடனாக ஒரு ட்ரக்கு வந்து காரை மோதுது. பயங்கரமான விபத்து. காரில் இருந்த அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட 2 சித்தியுமே மரணம் அடைகிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணும் அட்வொகேட்டும் பலத்த காயத்தோட உயிர் தப்பிக்கிறாங்க. விபத்தை ஏற்படுத்தின அந்த ட்ரக்கை செக் பண்ணால் அந்த ட்ரக்கோட நம்பர் பிளேட்டில் கருப்பு மையால் பூசப்பட்டிருக்கு. ஏன் இப்படி கருப்பு மையால் பூசிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் டியூ கட்டலை, அதனால தான் அப்படி பூசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு மலுப்பலான பதில் கிடச்சிருக்கு. ஸோ இதுலேயும் சந்தேகம் வருது. இது ஒரு டைம் இல்லை, இந்த மாதிரி வாகன விபத்து ஏற்படுத்தி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கொலை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 11 டைம் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பாக 2 பெண் காவலர்களும் 1 ஆண் காவலரும் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் விபத்து நடந்தப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண் கூட யாருமே இல்லை. இது கூடுதல் சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அன்னைக்கு டியூட்டியில் இருந்திருக்க வேண்டிய காவலர் சுரேஷ்குமார் அப்படின்ற நபர் வந்து காரில் வந்து இடம் இல்லை, மற்றவங்களாம் இருந்ததுனால இடம் இல்லாதனால நான் போகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மற்ற 2 பெண் காவலர்கள் ஏன் போகல அப்படின்னும் போது, ஒரு பெண் காவலருக்கு உடல்நல சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பெண் காவலர் வந்து அவங்க தான் வந்து எனக்கு பாதுகாப்பு தேவையில்லைன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஸோ இந்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவங்களோட அம்மாவும் கடிதம் எழுதினாங்க இல்லையா, அந்த கடிதம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கிடைக்குது. ஸோ இந்த கடிதத்தை படித்ததுக்கு அப்புறம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்றாரு, இந்த லெட்ரு என் கைக்கு வர்றதுக்கு 2 வாரம் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கடுமையான சொற்களை பயன்படுத்தி திட்டுறாரு ஊழியர்களையும் சம்பந்தப்பட்ட நபர்களையும். அதுக்கப்புறம் இந்த வழக்கு வந்து சிபிஐ வசம் போது சிபிஐ விசாரணையோட தொடக்கத்திலே சொல்லிட்டாங்க, இந்த பெண்ணுக்கு உச்சபட்ச அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்க. விசாரணை கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமாக விசாரணை நடக்குது. 2019 டிசம்பர் 16 அந்த வழக்கோட விசாரணை முடிவில் வல்லுறவு உட்பட பல்வேறு பிரிவுகளின் கீழே வந்து குல்தீப் சிங்கர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி மாவட்ட நீதிமன்றம் சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏவாக இருந்தவர் கைது செய்யப்படுறாரு 2019 20 அதுக்கு இடையில அவர் வந்து கட்சியிலேருந்தும் நீக்கப்படுறாரு. பிஜேபி கட்சியிலேருந்து அவர் நீக்கப்படுறாரு. 2019 தீர்ப்பு வருது நீதிமன்றத்தில், அவர் குற்றவாளி தான் உறுதி செய்கிறாங்க. அதை தொடர்ந்து தீர்ப்பும் கொடுக்கப்படுது, அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. மாநில அரசு, உத்தரப்பிரதேச மாநில அரசு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து 25 லட்சம் கொடுக்கணும் அப்படின்றதையும் நீதிமன்றம் அறிவுறுத்துது. இதுக்கிடையில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட சித்தப்பாவும் இதுக்கு எதிராக போராடும் போது 19 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பேர்ல இருந்த ஏதோ ஒரு கேஸ், அந்த கேஸை மறுபடியும் தோண்டி எடுத்து அவரை மறுபடியும் சிறையில் அனுப்புனாங்க. ஸோ இதுதான் இந்த கேஸோட டைம் லைன். கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இப்போ 24 வயசு ஆகுது. திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ 2 குழந்தைக்கு தாயா வாழ்க்கையில் கிட்டத்தட்ட நம்ம நினைப்போம் இல்லையா, நமக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்குது, நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், நம்மளை விட வேறு யாரும் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பெண் வந்து பயங்கரமான உதாரணம். இப்போ நான் சொன்னது சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். அவங்க இதுக்கு இடையில அவங்க சந்தித்த மனவேதனையும் எக்கனாமிக்கலாக அவங்க பாதிக்கப்பட்டதும் அவங்களுக்கு வந்த த்ரெட்டனும் இருக்கு இல்லையா, அதை வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அவ்வளோ வலியையும் வேதனையும் அந்த பெண் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ திருமணமாகி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த கேஸ், இந்த தீர்ப்புக்கு அகெயின்ஸ்டாக சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ வந்து மேல்முறையீடு பண்ணுறார்.
இதில் 2-3 கேஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, அந்த பெண் பாதிக்கப்பட்டது குறித்து ஒரு வழக்கு, தனியாக எம்எல்ஏவால் சீரழிக்கப்பட்டது, அப்புறம் எம்எல்ஏ கேங் ஆதரவாளர்கள் இன்னொரு டைம் அந்த பெண்ணை கடத்திட்டு போய் பாதிப்புக்குள்ளானது. அதுக்கப்புறம் 3ஆவதாக இந்த பெண்ணோட அப்பா சிறையில் வச்சு இறந்தார் இல்லையா, அது ரிலேட்டடாக கேஸ். ஸோ இந்த கேஸின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பெண் தொடர்பான வழக்கில் தண்டனையும் கொடுக்கப்படுது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா இறந்த வழக்கிலையும் தண்டனை கொடுக்கப்படுது. 10 வருட சிறை தண்டனை அதில் கொடுக்கப்படுது அந்த எம்எல்ஏக்கு. ஸோ இந்த நிலையில தான் குல்தீப் சிங் செங்கார் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் பண்ணுறார். ஸோ அவர் கொடுத்த மேல்முறையீடின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை, அதாவது ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஆயுள் தண்டனை தீர்ப்பை ஸ்டாப் பண்ணிட்டு அவருக்கு பெயிலும் கொடுக்கப்படுது. பட் இப்போ அவர் சிறையில் தான் இருக்கார். ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸின் அடிப்படையில் அவர் சிறையில் இருக்கார். பட் இந்த கேஸில் அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ பேசு பொருளாயிருக்கு. ஸோ அதில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 15 லட்சம் தனிநபர் பிணை மற்றும் அதே தொகைக்கான 3 ஜாமீன்தாரர்களை வழங்குவதற்கு உட்பட்டு நிபந்தனை ஜாமீன் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணோட வசிப்பிடத்திலிருந்து, அவங்க வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள குல்தீப் சிங் போகக்கூடாது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்ணையோ அல்லது அவரது தாயாரையோ அச்சுறுத்தவோ அல்லது ஆதிக்கம் செலுத்தவோ கூடாது. இந்த நிபந்தனைகளை ஏதாவது ஒன்றை மீறினாலும் ஜாமீன் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க, 5 கிலோமீட்டருக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜாமீன் கொடுக்குறாங்க. பட் இது ப்ராக்டிக்கலாக அது சாத்தியமா? எவ்வளோ ஸ்ட்ரகிளை கடந்து அந்த பெண் போராடி இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இப்போ பேசு பொருளாக இருக்குது. நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே உத்தரப்பிரதேச கலவரத்தில் அந்த பல்கீஸ் பானு கேஸில் அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்ட தொடர்பாக அந்த தீர்ப்பும் பயங்கரமான விமர்சனத்துக்குள்ளானது. இப்போ அதை தொடர்ந்து இப்போ இந்த தீர்ப்பும் விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. இதை தொடர்ந்து சிபிஐயும் சரி, பாதிக்கப்பட்ட பெண் தரப்புலையும் மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு அவங்களோட அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸாக எடுத்திருந்தாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணும் சிபிஐயும் அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த ஹைகோர்ட் குல்தீப் சிங்கோட ஆயுள் தண்டனையை நிறுத்தி வச்சது இல்லையா, அந்த நிறுத்தி வச்ச உத்தரவுக்கு தடை கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தாலும், அதை தொடர்ந்து இப்போ என்னென்னா அந்த எம்எல்ஏவோட, அதாவது குல்தீப் சிங்கோட மகள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க ஏஎன்ஐக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பல டைம் டைமு நாட்களெல்லாம் மாற்றி மாற்றி சொன்னாங்க. ஸோ ஒரு கோர்ட் ஆயுள் தண்டனை கொடுத்ததை நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக சடனாக முடிவெடுத்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஸோ அதில் அந்த உத்தரவுக்கு பின்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் நான் கண்டிப்பாக ஆராயணும். பல விஷயங்களை மறைச்சி சில விஷயங்களை மிஸ்இன்ஃபர்மேஷனாக நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் எப்போவுமே ஜஸ்டிஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் உன்னாவ் கேஸில் சரியான நீதி வெளியில் வரல, சரியான உண்மை வெளியில் வரல. ஸோ அந்த உண்மைக்காக நாங்கள் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த எம்எல்ஏவோட மகள், குல்தீப் சிங்கோட மகள் பேட்டி கொடுத்துருக்காங்க. பட் சுப்ரீம் கோர்ட்டில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயுள் தண்டனையை ரத்து செஞ்சாங்க இல்லையா, நிறுத்தி வச்சாங்க இல்லையா, அந்த நிறுத்தி வச்ச உத்தரவை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ நடந்திருக்கிறது. இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த கேஸை பற்றி நிறைய பேர் பேசணும், இந்த கேஸ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன் இல்லையா. அது ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த பெண் இந்த ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த தீர்ப்பை கேட்டதுக்கப்புறம் நான் நீதிமன்றத்திலேயே என்னோட உயிரை நானே எடுத்திருக்கணும், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, அதனால அது நான் சொல்லலை, நானே இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை கூட விட்டுருங்க, இந்த தீர்ப்பு கூட, ஏன்னா இது தப்பான ஒரு முன்னுதாரணமாக ஆயிடக்கூடாதுன்றதுனால தான் அவ்வளோ பேர் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே ஒரு 10 நாள் முன்னாடி பாருங்கள், கேரளாவில் நடிகர் திலீப் கேஸ் எடுத்துக்கோங்க. அதில் பாதிக்கப்பட்ட நடிகை ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அதில் முதல் லைன் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க? நான் பண்ண பெரிய தப்பே என்ன அப்படின்னா, எனக்கு நடந்த அநீதிக்கு எதிராக நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் சட்ட ரீதியாக அதை முன்னெடுத்துட்டு போனதும் தான். நான் என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு அன்னைக்கு நடந்தது எல்லாமே என்னோட விதி, அதனால தான் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நார்மலாக கடந்து போயிருக்கணும். வீடியோலாம் ஷேர் ஆனதுக்கப்புறம் போலீஸ் கேட்டால் கூட அது எனக்கு தெரியும், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது எவ்வளோ மனவேதனை ஏற்படுத்தும்னு பாருங்கள். பாதிக்கப்பட்ட ஒரு பெண்
வாழ்க்கையே வந்து சீரழிக்கும் போது அதை எதிர்த்து நம்ம வந்து போராடணும், அப்படி எல்லாருமே பண்ண மாட்டாங்க. எதிர்த்து நிற்கிற பெண்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன சொல்கிறது, நான் திரும்ப திரும்ப இது ஜனநாயக நாடுன்னு சொன்னேன் இல்லையா, அதன் மீதே நமக்கு வந்து கோபம் வருது. பட் அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து நீதிமன்றத்தை விமர்சனம் செஞ்சிட முடியாது. இப்படிப்பட்ட தீர்ப்பு வருது அப்படின்னா அவங்க அவ்வளோ விஷயத்தை ஆராய்ஞ்சிருப்பாங்க. பட் கலை யதார்த்தம் என்னவா இருக்குது, அவர் ஒரு ஏன் சந்தேகம் வருது, அந்த தீர்ப்பின் மீது ஏன் சந்தேகம் வருது அப்படின்னா, அவர் ஒரு எம்எல்ஏ, 4 டைம் எம்எல்ஏவாக இருந்திருக்கார். ஸோ அந்த பவர்லாம் வருது இல்லையா, இது ரிலேட்டடாக நிறைய ஜேர்னலிஸ்ட் பேசியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நம்ம பேசணும்னு நினச்சோம், கட்டாயம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சோம். இந்த கேஸ் குறித்த உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.